இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மேலே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ, ஐம் சங்கர் ஃப்ரம் ஹோப் ஃபவுண்டேஷன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள் அசைன்மெண்ட்ஸ். ஸோ நம்பர்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அண்டு பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அண்ட் மாடுலஸ் ஆப்ரேட்டர் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் பவர் ஆஃப் த நம்பர், ஒரு நம்பரோட பவர் எப்படி பண்ணலாம், ஸோ அண்ட் தென் வேரியபிள் எப்படி அசைன் பண்ணலாம். பைத்தானில் வந்து ஒரு கால்குலேட்டர், நார்மல் கால்குலேஷன் எப்படி பண்ணலாம், ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வேரியபிள் எப்படி அசைன் பண்ணலாம், ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் பாயிண்ட்ஸ். இன்டிஜரில் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்காது, ஃப்ளோட்டில் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கும். இன்டிஜருங்கிறது ஹோல் நம்பர்ஸ் லைக் 1, 2, -5, 100 அந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம இன்டிஜர்ஸ்னு சொல்லுவோம். அண்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்னால் டிஜிட்ஸ் வருது, டெசிமல் பாயிண்ட்ஸ் வருது. 1.2, -0.5, 2e⁴2 அண்ட் 3e⁴2 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பைத்தானில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் அனகோண்டா ஓப்பன் பண்ணி ஜூபிட்டர் நோட் புக்கை லான்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டிஜர் ஃப்ளோட் அப்படின்னு டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சியில் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க, இன்ட்டு a = 10 அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக். நீங்கள் அடுத்து ஏங்கிற வேரியபிளை எங்கே யூஸ் பண்ணாலும் வந்து அது இன்ட்டாகவே தான் இருக்கும். ஆனால் பைத்தான் வந்து ஒரு டைனமிக் டைப்பிங் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஏங்கிற வேரியபிளை இன்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதே ஏங்கிற வேரியபிளை அடுத்து ஃப்ளோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் a = 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது இன்டிஜரை எடுத்துக்கும். ஷிஃப்ட் என்டர். ஸோ இது வந்து இன்டிஜரை எடுத்துக்கும். இது இன்டிஜரை ஃப்ளோட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டைப் பேரந்திசிஸ்குள்ளே ஏன்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஏவோட டைப் என்னங்கிறது கீழே வந்துடும். ஏவோட டைப் வந்து இன்ட்டு. இப்போ ஒரு ஃப்ளோட்டை வந்து டிக்ளேர் பண்ணுறேன், b = 100 + 0. ஷிஃப்ட் என்டர். தென் டைப் ஆஃப் b, ஷிஃப்ட் என்டர். ஸோ அது ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் போய் டிக்ளேர் பண்ண வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போது நான் c = சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஏதோ ஒரு கேரக்டரை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டைப் ஆஃப் சின்னு கொடுத்தோம்னா அது ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கும். ஸோ நீங்கள் போய் ஸ்ட்ரிங்கு c = வேல்யூ அந்த மாதிரிலாம் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த மாதிரி கொடுக்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி இதுவாக இன்டிஜராக ஃப்ளோட்டா. இப்போ 10ங்கிறது ஹோல் நம்பர்ஸ், ஸோ அதை இன்டிஜர்னு எடுத்துப்போம். 100.0ங்கிறது ஃப்ளோட்டு, ஏன்னா இங்கே டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, அதனால் அது ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கும். இது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்குது, அதனால் இதை வந்து ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கும். இப்போ நார்மலாக ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு 2 மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2*2ன்னு கொடுத்துருவோம் கால்குலேட்டரில். சரி கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு 2 + 2 கொடுத்தோன்னா டைரெக்டாக எனக்கு 4ன்னு வந்துடும். மற்ற ப்ரோக்ராம்ஸில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதில் வந்து இந்த மாதிரி போட்டு பார்க்க முடியும். அதே மாதிரி 2 - 2, சரி நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டேன். 2 - 2 0ன்னு வந்துச்சு இல்லைங்களா? அடுத்து 2*2 that's a 4 and 2 divided by 2. It's a 1.0. இதில் ஃப்ளோ டிவிஷனும் பண்ணலாம். 7, 3 that's a flow division. இப்போ நான் வந்து இப்போ 2
டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் வந்து எனக்கு 1ன்னு ஆன்சருக்கு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? அதே மாதிரி நான் 7 டிவைடட் பை 3ன்னு கொடுக்குறேன். ஸோ ஐ கெட் ஆன்சர் ஃபார் 2.333 சம்திங். ஸோ நான் எனக்கு வந்து இதோட ரிமைண்டர் கிடைக்கணும். நான் இப்போ இந்த 2.3ங்கிறது வந்து ஆன்சர். ஸோ இதை நான் டிவைட் பண்ணனால கிடச்சிது. எனக்கு இதோட ரிமைண்டர் வேணும்னா அதுக்கு மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். மாடுலஸ் ஆப்ரேட்டருங்கிறது பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்போது 7 மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஆஃப் 3 16. ஸோ 1ங்கிறது வந்து இதோட ரிமைண்டர். எப்படின்னா 1 3s are 3 and 2 3s are 6. ஸோ 2 3s are 6. இதில் ரிமைண்டர் எவ்வளோ என்ன இருக்குது? 1. இந்த 1 இங்கே வந்துடும். எங்கே யூஸ் ஆகும்னா ஆட் ஆர் ஈவன் கண்டுபிடிக்கிறப்ப யூஸ் ஆகும். எந்த நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணால் we can get odd or even. ஸோ நான் இப்போது 7 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் 2. ஷிஃப்ட் என்டர், we can get 1. ஸோ 1ங்கிறப்போ இது ஆட் நம்பர் 7. அதே நான் 6 டிவைடட் பை 2 கொடுத்தேன்னா 0. இது ஈவன் நம்பர். ஸோ இந்த மாதிரி இடத்துல மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 பவர் ஆஃப் 3 ஸ்டார் ஸ்டார் 2 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆர் 3 கொடுத்தீங்கன்னா இது 4ஓட பவர்ஸ் ஆஃப் 3. தட் மீன்ஸ் 4 into 4 into 4. ஸோ நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். 64. அதே மாதிரி 2 பவர் ஆஃப் 2 get 4. இப்போ டபுள் ஸ்டார் எதை மீன் பண்ணுதுன்னா 2 பவர் வந்து 2 அப்படிங்கிறத மீன் பண்ணுது. இதே மாதிரி சின்ன ஈக்குவேஷன் போட்டு பார்க்கலாம். 3 + 10 into 10 + 3. ஸோ இதோட ஆன்சர் 106ன்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக இது தப்பு. ஏன் தப்புனா நமக்கு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டு 13 into 13 மல்டிபிள் பண்ணணும். இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டு 10 into 10 மல்டிபிள் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன கொடுக்கணும்னா ஸோ பேரந்தசிஸ்குள்ளே 3 + 10 into again parenthesis 10 + 3. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட் கிடைக்கும். இதுதான் கரெக்டான அவுட்புட்டு. ஸோ நீங்கள் நார்மல் மேத்தமெட்டிக்ஸில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இதில் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா we can get the correct answer. ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு கால்குலேட்டரில் போடுற மாதிரி, மற்ற லாங்குவேஜஸில் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்க முடியாது. இது வந்து இதுவே அந்த ஹோல் நம்பர்ஸ் என்ன டெசிமல் நம்பர்ஸ் என்னங்கிறத டிஃபைன் பண்ணி எடுத்துக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் டிக்ளேர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 + 10.3. இப்போ நான் ஒரு இன்ட்டையும் ஒரு ஃப்ளோட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 20.3 எனக்கு ஃப்ளோட் தான் கிடைக்கும். எப்பயுமே ஒரு இன்ட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு இன்ட்டு கிடைக்கும். ஒரு இன்ட்டு ஃப்ளோட்டை ஆட் பண்ணுறப்போ எனக்கு ஃப்ளோட் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ அடுத்து ஒரு வேரியபிள் அசைன்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இங்கே = 10ன்னு நான் ஒரு ஏங்கிற வேரியபிளுக்கு 10ங்கிறத நான் அசைன் பண்ணுறேன். இப்போ 10ங்கிறது ஹோல் நம்பர். ஸோ அதனால் அது வந்து இன்ட்டுன்னு எடுத்துக்குது. அதே மாதிரி b = 20ன்னு நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இது ஹோல் நம்பரு, அதையும் இன்ட்டுன்னு எடுத்துக்கும். இப்போ ஏங்கிறதுல என்ன இருக்குது 10 இருக்குது. அதேமாதிரி பிங்கிறதுல என்ன இருக்குது 20 இருக்குது. நான் இது ரெண்டையும் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ ஒரு மல்டிப்ளிகேஷனோ பண்ண முடியும். a + b கொடுத்தோன்னா எனக்கு 30ன்னு கிடைக்கும். இதை நான் இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணோன்னா c = a + b அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஸோ a + bங்கிற வேல்யூ ஆன்சர் வந்து cயில் ஸ்டோர் ஆயிரும்.
இப்போ நான் சியை ரன் பண்ணி பார்க்குறப்போ 30ங்கிற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் இது வந்து ஒரு டைனமிக் டைப்பிங்கு. நீங்கள் இப்போ பி வந்து 20ன்னு கொடுத்துட்டீங்க. பியோட டைப் என்னவாக இருக்குது? டைப் ஆஃப் பி parenthesisக்குள்ள பி இன்ட்டுன்னு இருக்குது. இப்போ நான் பி ஈக்குவல் 100.0ன்னு கொடுக்குறேன். இப்போ பியோட டைப் வந்து ஃப்ளோட்டுன்னு மாறிடும். இதை வந்து சிலையோ மற்ற லாங்குவேஜஸில் சியில் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் 10ன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஏயோட டேட்டா டைப்பு 10ன்னே இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேரியபிளோட நேம், ஒரு வேரியபிள் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு வேரியபிளோட நேம் வந்து நம்பராக இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் ஒரு வேரியபிளோட நேம் வந்து நம்பராக இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. 1 2 போட்டு வின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 10ன்னு கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து there can be no spaces in the name. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோன்னா அந்த வேரியபிளுக்கு இடையில வந்து எந்த ஸ்பேஸஸும் இருக்கக்கூடாது. நான் ஏ ஸ்பேஸ் விட்டு பி சின்னு கொடுத்தேன்னு வைங்களேன், பிஎல்சின்னு கொடுக்குறேன் ஈக்குவல் 10 இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதுவும் எரர் அடிக்கும். அடுத்து இந்த சிம்பிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பைத்தானில் டிஃபால்ட்டாக சில நேம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரிங்கு, அப்புறம் லிஸ்ட்டு, அப்புறம் டப்புல்ஸ், இதெல்லாம் வந்து பைத்தானில் இருக்கிற டிஃபால்ட் நேம்ஸ். இந்த மாதிரி நேம்ஸ் பிரிண்ட்டு, இஃப்பு, இந்த மாதிரி நேம்ஸை நீங்கள் வந்து வேரியபிள்ஸை யூஸ் பண்ண முடியாது. இப்போ வேரியபிள்ஸ் வச்சு ஒரு சின்ன பையார் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லைன்னா பையார் ஸ்கொயர் ஹெச்னு வச்சுக்கலாம். பையார் ஸ்கொயர் ஹெச்ங்கிறது வந்து சிலிண்டரோட வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பார்க்கலாம். ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பையார் ஸ்கொயர் ஹெச். ஸோ நான் ஆர் வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடுறேன். ஆர் வந்து 12 அண்டு ஹெச் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வால்யூம் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல்ஸ் ஃபார்முலா எழுதணும். இப்போ நம்ம 5ஓட ஃபார்முலா வந்து 3.14 இன்ட்டு parenthesisக்குள்ள r power 2 and star h. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதில் வந்து எப்படின்னா ஏன் எரர் அடிக்குதுன்னா, வேரியபிள் வந்து நான் கேபிட்டல் ஆர்னு கொடுத்துருக்கேன். இங்கே டிக்ளேர் பண்ணுறப்போ ஸ்மால் ஆர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன இருக்கு காமிக்குதுன்னா, நான் ஆறு வந்து டிஃபைன் பண்ணலை அப்படின்னு காமிக்கு. இதை நான் கேபிட்டல் ஆர்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ எரர் அடிக்கலை. நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறப்போ லோவர் கேஸ் அப்பர் கேஸஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போது வால்யூம் அண்டர்ஸ்கோர் ஆஃப் அண்டர்ஸ்கோர் சிலிண்டர் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இது என்னோட ஆன்சர். இது என்ன பண்ணுது, ஆரை ஒரு வேல்யூ எடுத்துக்குது, ஹெச் ஒரு வேல்யூ எடுத்துக்குது, அண்ட் இது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி we can get this answer. ஸோ நான் ஹெச்சை வந்து 0.0ன்னு கொடுக்குறேன். இது
எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 18 கொடுப்போம். ஸோ the answer will change. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் வேறு மாதிரி ஈக்குவேஷன்ஸும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.